ஹலோ அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணேன். அந்த தப்பு சரி பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஸோ நான் எல்லா ஃப்ரூட்ஸுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி நான் பண்ணும் போதே அந்த பேஸ்ட் திக்காக தான் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சோடனே அது ரொம்பவே திக்காகிடுச்சு. ஸோ அதனால் அதை நான் இது எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சரில் உள்ள மில்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பாயில் பண்ணி ஆற வச்ச மில்காக இருக்கட்டும், அதை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா வந்து கஸ்டர்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். பட் நான் அதை ஆட் பண்ணி எனக்கு கொஞ்சம் இது மாதிரி இருந்துச்சு. பட் இது பார்க்க அப்படியே ஃபல்லூடா மாதிரி இருந்ததுனால எனக்கு வந்து அது இன்னும் வந்து கொலன்னு ஆக்கி அது கஸ்டர்டாக சாப்பிட எனக்கு தோணல. பட் இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா மில்க் மேட்லாம் ஊற்றி செம்ம அப்படியே எம்மியாக இருந்துச்சு. நாக்கெலாம் அப்படியே சூப்பராக இருந்துச்சு அந்த டெசர்ட் டேஸ்ட்டுக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரி தப்பு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பட் இதே வந்து மதியம் அடுப்பில் வச்சு கிண்டி கொதன்னு ஆக்குறதுக்கு நீங்கள் மில்க் ஊற்றி நீங்கள் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். பட் ஹாட் வாட்டர்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. நார்மலாக மில்க் மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சூப்பராக வந்துடும். ஸோ இந்த டெசர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஃப்ரூட் கஸ்டர்ட் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும் இது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.